கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க. ஏன்னா இன்றைக்கும் கமெண்ட்ஸ் ரிப்ளை தான். ஜம்ப் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர், அவங்க அம்மா பேர் சித்ராவான். அவங்களுக்கு வந்து என்னுடைய எல்லா எபிசோட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். டெய்லி அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. சித்ராமா, மை பிளெஸிங்ஸ் டு யூ. டேக் கேர். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து எனக்கு 2 பக்கமும் மூக்குத்திக்கணும்னு ஆசைன்னு. அதை வந்து ஜெஸ்ஸின்னு ஒருத்தவங்க இப்போ தான் பார்த்துருக்காங்க. மேடம் 2 பக்கமும் மூக்குத்திக்கிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. டாய் குத்திட்டேன். சக்கரவர்த்தி சார், உங்கள் ஏஜுக்கு நீங்கள் ரவிச்சந்திரன் சாரை வந்து அங்கிள்னு கூப்பிட்றீங்களே, கரெக்டானு கேட்குறீங்க. அப்போ எனக்கு வயசு வந்து சின்னது தானே. நான் படம் போய் பாருங்கள். நான் படத்தில் எனக்கு என்ன 9 வயசோ 10 வயசோ இருந்திருக்கும். அப்போ தான் ரவிச்சந்திரன் அங்கிள் தெரியும். அப்போ நான் அங்கிள்னு கூப்பிட்டு பழகிட்டு திடீர்னு இப்போ மாற்றி பேச சொல்கிறீங்க. எனக்கு வராதே. சத்யா, நீங்கள் வந்து பொன்வானமே நான் வந்து ஆடின ஒரு டான்ஸை பார்த்துட்டு அதில் அழகாக இருக்கீங்க, இன்னும் நிறைய படம் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நல்லது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அந்த படம். சிவாஜி அங்கிளுடைய மருமகளாக வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு பேசிக்காகவே வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, பாடுறது, மரத்தை சுற்றி ஆடுறது இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஸோ பேசிக்காக சினிமாவே அப்போ பிடிக்கலை, அதனால் நடிக்கலை. வத்சலா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்கன்னு. ரொம்ப சந்தோஷம்டா. ஏன்னா சில சமயம் சில நெகட்டிவை சொல்லி தான் அதனால் பாசிட்டிவிட்டி எவ்வளோ முக்கியம்னு எடுத்து சொல்ல முடியும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். கவிதா முரளி, அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் விகாஷினி ரெட்டி, யோர் ஸ்பீச் இஸ் குட்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் டென்சல், நெருடலான விஷயத்தையும் நாகரீகமாக சொல்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். எனக்கு நீங்கள் பழைய நடிகர்கள், நடிகைகள் இருந்தவங்க எல்லாரை பற்றியும் நிறைய சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. பேர் வந்து சாந்தி. முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன்ப்பா. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து உண்ணாமலை வந்து ராமானுஜர் சீலையோடைய ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கன்னு. அது என்னன்னு தெரியலையே. கலைஞர் இருந்த வரைக்கும் அது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணாங்க. எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் போய் ஜனங்களை சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ராமானுஜருடைய 1000th இயர் வரும்போது இந்த சீரியல் ஏரில் இருந்தது. இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்த ஜியர்லாம் எங்களுக்கு சொன்னாங்க, நிறைய பேர் இந்த கோயிலுக்கு இப்போ வராங்க அப்படின்னு. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஜனங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியும் போது அவங்க நிறைய பேர் போய் அதில் வந்து நல்ல பயன்பெறுறாங்க. ஆக்சுவலாக டிவியில் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து மாமியார் மருமகள் சண்டை, இல்லை புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறது, இல்லை கர்ப்பத்தை அழிக்கிறது, இப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல விஷயமா ஒரு முன்னோர்கள் செய்து வச்சுட்டு போனதெல்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பல நல்ல விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும், சொல்கிற மாதிரி இருக்கும். தெரியல, கடவுள் தானே கண் திறக்கணும். ஏன்னா அவர் நினைக்காம எதுவுமே நடக்காது. அவர் எதுக்காக அதை வேண்டாம்னு நினச்சாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே அவருடைய சித்தம். வசந்தி, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறீங்க. அதுவும் உங்கள் பையனும் பொண்ணும் வந்து உங்களை கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நீங்கள் என் ப்ரோக்ராமை பார்க்குறீங்களே, கண்ணுங்களா நீங்களும் பாருங்கள், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக நான் மைசூர் போயிட்டு வரும்போது நிறைய யங் பாய்ஸை பார்த்தேன். அதாவது ஆல் அரவுண்ட் 25, 26 இயர்ஸ் ஓல்டு. அவங்கெல்லாம் வந்து கேபி டிவி பார்க்குறதா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு வேளை வந்து கொஞ்சம் வயதானவர்கள், ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய விமன் ஆர் மேரிட், இவங்க தான் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது யங் பாய்ஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து விஷ் பண்ணாங்க. நல்லா இருக்குன்னு பெங்களூர் ஏர்போர்ட்டில் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஷாஹின் நம்ம மெம்பர் வந்து என்கிட்ட வந்து ஆனா பெண்ணான்னு தெரியல, பெண் மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஆர் ராஜகுமாரி அவர்களை பற்றியும் பாகவதர் அவர்களை பற்றியும் சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் டிஆர் ராஜகுமாரிக்காவை பற்றி நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன். நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து ஜாயின் ஆகியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியல. டிஆர் அம்மாவை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன், பட் நான் திரும்பி பேசுகிறேன், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அண்டு பாகவதர் அவர்களை பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா எங்கள் அப்பா அவர் வச்சு 2 படம் எடுத்தார். அவரது ஒரு லவ் ஸ்டோரியே இருக்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமே எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த கதையும் சொல்கிறேன். கனிமொழி, இது என்ன அநியாயம்? 1 வருஷமாக என் ப்ரோக்ராம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தேடி தேடி பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. சரி, உங்கள் விருப்பம். கண்ணுங்களா, யாராவது பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கோமதி கார்த்திகேயன், நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய வந்து கஷ்டங்களை வந்து நான் கடந்து வந்திருக்கேன், நான் மட்டும் இல்லை பல பேர்னு. ஒன்று சொல்கிறேன்ப்பா, மானிட ஜென்மம் எடுத்துட்டோம்னாலே நம்ம நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். குட்டி பத்தினிக்கு மட்டும்தான் கஷ்டம்னு கிடையாது, அது யாராக இருந்தாலும் சரி.
அதுவும் முக்கியமாக வந்து நம்ம சொந்தங்கள் நமக்கு கொடுக்குற கஷ்டங்கள் இருக்கே, அப்பப்பப்பப்பா, அது வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா எவ்ரி டே இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் மீ. எதையெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினச்சி பண்ணுறோமோ, எதெல்லாம் நம்ம வந்து மனசோட ஆத்மார்த்தமாக பண்ணுறோமோ, எல்லாமே ரிவர்ஸில் வந்து பலார்னு ஒரு அறை தான்ப்பா கொடுக்குது. என்ன பண்ணுறது, இதுவும் கடந்து போகும். அருள் சக்திவேல், நீங்கள் வந்து என்கிட்ட முத்துராமன் அங்கிள் பற்றி பேச சொல்லி கேட்டிருக்கீங்க. அவர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, அவரோட என்டையர் பயோகிராஃபி பற்றி கேட்குறீங்க. டெஃபினட்டாக, ஏன்னா என்னுடைய கேரியரில் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படிங்கிற படத்தில் வந்து அறிமுகமானாலும் தொடர்ந்து அவர் கூட வந்து நான் நிறைய பயணம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, கார்த்திக் அவர்கள் வந்து என் படத்துலையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கோம். அண்ட் மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் வெரி டிக்னிஃபைடு, வெரி டீசென்ட் பர்சன். சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப டிக்னிஃபைடான பர்சன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். லக்ஷ்மி, நீங்கள் வந்து நடிகை மாதவி அவர்களை பற்றி சொல்லுன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா அவங்களோட நிறைய படம், ராஜபார்வை அப்படின்லாம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா வந்து வீட்டில் சொன்ன சில விஷயங்கள் தான் எனக்கு தெரியும். அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு. சமீபத்தில் வந்து, சமீபம்னு சொல்ல முடியாது, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமான்னு ஒன்று பண்ணோம். அப்போ மாதவி வந்து அமெரிக்காவில் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து வரவழைச்சது, ஃபோனில் பேசினது, அப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே வந்து சேம்பரில் நானும் இருந்தேன் அந்த கமிட்டியில். ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். தேவி சுகுமாரன், ரொம்ப அழகாக சொன்னீங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களை நம்பி சொத்தெல்லாம் கொடுத்துட்றாங்க. கடைசியில் பசங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே செய்யறதில்ல, சீட் பண்ணிடுறாங்கன்னு. 90% அது நடக்கதான்ப்பா செய்யுது. ஒரு 10% நல்ல குழந்தைங்களும் இருக்காங்க. எனிஹவ், நான் எல்லார்ட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோதான், கொஞ்சம் உங்களுக்குன்னு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளோ சொல்கிறேன்னா, என்கிட்டே பெருசாக பாதுகாப்பாக ஒன்றும் இல்லை. ஸோ வி ஆல் ஹாவ் டு ஃபேஸ் த மியூசிக் when it comes. UCX அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய மெம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்பிமா, நீங்கள் என்ன வேணாலும் பேசிகிட்டே இருங்க, நாங்கள் இருக்கோம் ரசிக்கிறதுக்கு. சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் அப்செட் ஆகிடாதீங்க, பேசுகிறத நிறுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. சரி, பேசிக்காக வந்து எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு நான் தைரியமாக பதில் கொடுப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நெகட்டிவாக எதுவும் பேசுகிறது இல்லைங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். சில சமயம் சில உண்மைகள் சொல்லத்தான் வேணும். அவங்க உயிரோடு இருக்கலாம், உயிரோடு இல்லாமல் போகலாம். ஏன்னா நான் என்னை பற்றியும் சொல்லியிருக்கேனே. இப்போது நானாக சொல்கிற வரைக்கும் பல பேருக்கு தெரியாது என் வாழ்க்கையில் உதயன்னு ஒருத்தர் இருந்தார்னு. அதனால் ஒரு ஒரு தடவை நான் திருமணமாகி அதுக்கப்புறம் வந்து நான் டிவோர்ஸ் ஆகி மறுபடியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் திரும்பவும் எங்ககிட்ட வந்து கடைசி வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்லாமல் யாருக்குமே தெரியாது. இண்டஸ்ட்ரியிலே தெரியாது, எந்த பேப்பர்லேயும் வந்தது கூட கிடையாது. ஆனால் நான் அதையே ஓப்பனாக சொன்னேன். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் நம்ம சில சமயம் சில தவறுகளை செய்கிறோம், அதை மற்றவங்களை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் எடுத்து சொல்கிறேன். டி ஹரிராஜ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்து புலியூர் சரோஜாக்காவை பற்றி கேட்டிருக்கீங்க. ரொம்ப நாளாகவே நான் அவங்கள பற்றி பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா சச் அ டேலண்டட் டான்ஸ் மாஸ்டர். அவங்க நல்ல பர்சன் கூட. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என் கூட நிறைய பல சீரியலில், எங்கள் சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் கண்டிப்பாக பேசுகிறேன். சிங்க்ளோ அப்படிங்கிறவங்க வந்து நான் இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணணும், நிறைய பேரை மீட் பண்ணி அவங்களோட எடுக்கணும்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து போய் யாரையுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ளிகேஷன் கேட்க பிடிக்காது. நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட காஞ்சனாக்கா என்கிட்ட அவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அக்கா எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்களேன் அப்படின்னு நான் எப்போ ஒரு தடவை அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு இப்போ சரியில்லைப்பா, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மறுபடியும் கேட்க எனக்கு தயக்கமாக இருக்குது. அவங்களா தான் சொல்லணும். யாரெல்லாம் எனக்காக வந்து பண்ணுறாங்களோ அவங்களோட உடனே பண்ணிடுறேன். இப்போ நளினிமா வந்தாங்க, வடிவுமா வந்தாங்க. சில பேர் எனக்கு கேட்க தயக்கமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, எனக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறது எனக்கு பிடிக்கலையே. நோ ப்ராப்ளம், இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூஸும் போடுறேன். தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க, நானும் உங்களுக்காக கமெண்ட் ரிப்ளை கொடுக்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.